தர்பூசணி பழம் சாப்பிடுறீங்க? ஏன் உனக்கு வேணுமா? ஐயோ எனக்குலாம் வேணாப்பா. ஏன் வேண்டாம்? யாரோ ஒரு யூடியூப் சேனல் பண்ண வேலைக்கு ஒட்டுமொத்த விவசாயிகளும் பாதிக்கப்படுற மாதிரி தர்பூசணி பழத்தை சுத்தமா ஒதுக்கி வைக்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தெரியுமா? தர்பூசணி பழத்துல ஒருவேளை நீங்கெல்லாம் யோசிக்கிற மாதிரி அந்த சிவப்பு கலர் சாயத்தை செலுத்திருந்தா அது இந்த கலர்ல இருக்காது. அடர் சிவப்பு கலர்ல இருக்கும். அதை பார்த்தோன்னே தெரிஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாம அந்த ஊசியோட விலை அந்த தர்பூசணி பழத்தை விட விலை அதிகங்க. யாரோ ஒருத்தன் அது கார்ப்பரேட் காரங்க கரெக்டா அதுவும் சம்மர் டைம்ல குறி வச்சு இந்த விவசாயிகளை டார்கெட் பண்ற மாதிரி ஒருவேளை அவங்களுடைய அந்நிய குளிர்பானங்களை சேல்ஸ் பண்றதுக்காக அது பண்ணக்கூடிய ஒரு கார்ப்பரேட் யுக்தியா இருந்தாங்க பாதிக்கப்பட போறது பாவங்க நம்மளுடைய அப்பாவி விவசாயிகள் தான். அவங்க ஒரு வண்டிக்கு அதிகபட்சமா அவங்க ஒரு ஏற்றக்கூடிய பணம் ஒரு 12,000 15,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு இதுதான் சாக்குன்னு வச்சுட்டு இடைத்தரகர்கள் எல்லாரும் இந்த பழத்தை ஒரு லாரி பழத்தை 2,000 ரூபாய்க்கு அவங்களுடைய அடிவெளித்துல அடிச்சு வாங்கிட்டு போறாங்கல்ல. அந்த நிலைமை நம்மளுடைய விவசாயிகளுக்கு வரணுமா அப்படிங்கறது முதல்ல ஒரு முறை யோசிச்சுக்கோங்க. எல்லாரும் சொல்றாங்கன்னு எல்லாத்தையும் கண்ண மூடிட்டு கேட்காம